الحمد لله. الحمد لله الواحد القهار. الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபாய் தாபிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமென். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, இன்று துல்ஹஜ் பிறை 18, மிகச்சிறந்த ஆளுமைகளில் ஒருவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரன்பு மிக்க மருமகனாக இஸ்லாத்தின் 3வது ஜனாதிபதியாக இருந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஷஹீதான நாள் இன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற நாட்களில் அவர்களை நினைவு கூறுவதின் மூலமாக அவர்களிடம் இருந்த ஆளுமை, அவர்களிடம் இருந்த குண நலன்கள் நம்மிடமும் வர வேண்டும் என்பதே இது போன்ற பெரும் பெரும் ஆளுமைகளை, குணமுடையவர்களை நினைவு கூறுவதனுடைய நோக்கமாகும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சிறப்பு பெயர்களே அவர்களுடைய முழு வாழ்க்கையையும் மிகச் சுருக்கமாக சொல்லிவிடும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சிறந்த சிறப்பு பெயர்கள் இருக்கின்றன. உஸ்மானே கனி, கனி என்பது அவர்களுடைய ஒரு சிறப்பு பெயர். துன்னூரைன் என்பது அவர்களுடைய மற்றொரு சிறப்பு பெயர். காமிலுல் ஹயாஇ வல் ஈமான் என்பது அவர்களுடைய மற்றொரு சிறப்பு பெயர். ஜாமிஉல் குர்ஆன் என்பது மற்றொரு சிறப்பு பெயர். முபஷ்ஷரத்தும் பில் ஜன்னா என்பது மற்றொரு சிறப்பு பெயர். ஷஹீத் என்பது மற்றொரு சிறப்பு பெயர். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சிறப்பு பெயர்களை விரிவாக பேசினாலே அவர்களை பற்றி உண்டான நிறைய செய்திகளை நாம் உள்வாங்கி அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு கண்டிப்பாக வந்துவிடும். இணையத்திற்குரியவர்களே, அவர்களுடைய 3 சிறப்பு பெயர்களை இந்த ஜும்மாவில் பார்ப்போம். வாய்ப்புகள் இருக்கின்ற பட்சத்திலே அடுத்த ஜும்மாவிலே அவர்களுடைய மற்ற சிறப்பு பெயர்களையும் பார்த்து முடிப்போம். இணையத்திற்குரியவர்களே, அவர்களுடைய முதல் சிறப்பு பெயர் கனி. கனி என்று சொன்னால் செல்வந்தர் என்பது பொருள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பணம் காசுகள் உள்ள வெறும் செல்வந்தராக இருக்கவில்லை, அவர்கள் சிறந்த செல்வந்தராக இருந்தார்கள். ஒரு செல்வந்தர் எப்பொழுது சிறந்த செல்வந்தராக மாறுகிறார்? யாருடைய செல்வம் அவருக்கு மட்டுமல்லாது அனைவர்களுக்கும் பயன் கொடுத்து அன்று மட்டுமல்லாது என்றும் பயன் தரக்கூடியதாக இருக்கிறதோ அவரே சிறந்த செல்வந்தர்.
உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய செல்வம் அப்படித்தான் இருந்தது. அவர்கள் சிறந்த செல்வந்தராக இருந்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல தண்ணீர் பஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. நல்ல தண்ணீர் என்பது மிக அரிதான இடங்களிலே மட்டும் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. பல இடங்களிலே தண்ணீர் கிடைக்கும், உப்பு தண்ணீராக இருக்கும். சில கிணறுகளில் மட்டும் நல்ல தண்ணீர் கிடைக்கும். அப்படி ஒரு தண்ணீர் உள்ள கிணறு பிஅரே ரூமா என்பது. இணையத்திற்குரியவர்களே, அந்த கிணறு ஒரு யூதனுக்கு சொந்தமானதாக இருந்தது. அந்த யூதன் அந்த கிணற்று தண்ணீரை, நல்ல தண்ணீரை அதிகமான விலைக்கு விற்று கொண்டிருந்தார். இது முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை தந்தது. தண்ணீர் கிடைக்காமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளியது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த யூதனிடத்திலே சென்று அந்த கிணற்றை விலை பேசுகிறார். எனக்கு இந்த கிணற்றை விலைக்கு தந்துவிடு என்று கேட்கிறார். அந்த யூதன் சொன்னான், இந்த கிணற்றின் மூலமாக எனக்கு அதிகமான வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க நான் எப்படி இந்த கிணற்றை உங்களுக்கு விலைக்கு தருவேன்? தர முடியாது என்று சொல்லிவிடுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகச்சிறந்த வியாபாரி. வியாபார நுணுக்கங்களை அதிகமாக தெரிந்து வைத்திருந்தவர்கள். அவனிடத்திலே சொன்னார்கள், நான் உனக்கு இந்த கிணற்றினுடைய முழு தொகையையும் தந்து விடுகிறேன். ஆனால் நீ எனக்கு பாதி கிணறு தந்தால் போதும். பாதி என்று சொன்னால் ஒரு நாள் நீ முழுவதுமாக எடுத்துக்கொள், மற்றொரு நாள் அந்த கிணறு எனக்கு சொந்தம், அன்று நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். இது அவனுக்கு பிடித்திருந்தது. என்று சொன்னால் கிணற்றுடைய முழு விலையையும் கொடுத்து பாதியை அவர் எடுத்துக் கொள்கிறார் என்று சொல்லுகிறாரே என்று எண்ணி அவன் ஒப்புக்கொள்ளுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, யூதனுடைய நாள் போக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய நாட்களிலே அந்த தண்ணீரை இலவசமாக அனைவருக்கும் கொடுத்து விடுகிறார் என்கின்ற பொழுது, அனைவர்களும் அந்த நாளிலே அவர்களுக்கு தேவையான எல்லா தண்ணீர்களையும் எடுத்து வைத்துக் கொள்ள யூதனுக்கு அவனுடைய நாளிலே அந்த தண்ணீரை வாங்குவதற்கு யாரும் வரவில்லை என்கின்ற பொழுது அவனுக்கு மிக பெரும் நஷ்டமாகிறது. இப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீண்டும் அவனிடத்திலே சென்று, எனக்கு முழு தொகையும் நான் மீண்டும் தருகிறேன், அந்த கிணற்றை எனக்கு தந்துவிடு, இப்பொழுது உனக்கு அந்த கிணற்றின் மூலமாக எந்த விதமான லாபமும் இல்லை. உடனே அவன் அந்த கிணற்றை முழுவதுமாக தந்து விடுகிறான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கிணற்றை வாங்கி அப்படியே அத்துணை பேர்களுக்கும், இஸ்லாமியர்களுக்கும், மக்களுக்கும் இலவசமாக கொடுத்து விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த கிணற்றிலிருந்து வெளியே வருகின்ற தண்ணீரை வைத்து அதை சுற்றி பேரித்த மரங்கள் உருவாக்கப்பட்டு, கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு அடுத்த காலங்கள் அப்பாசிய உஸ்மானிய காலங்களிலும் அந்த கிணறு பாதுகாக்கப்பட்டு, அந்த தோட்டமும் பாதுகாக்கப்பட்டு, அந்த தோட்டத்திலிருந்து வரக்கூடிய பேரித்தவளங்கள் விற்கப்பட்டு, அதனுடைய பாதித்தொகை ஏழைகளுக்கும் பாதித்தொகை அரசுக்கும் கொண்டு போய் வைக்கப்பட்டு, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றும் பிஅரே உஸ்மான் என்கின்ற பெயரிலே அந்த கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றை சுற்றி தோட்டம் இருக்கிறது. அரசாங்கம் அந்த கிணற்றையும் அந்த தோட்டத்தையும் பராமரிக்கிறது. அந்த தோட்டத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தை உஸ்மான் இப்னு அஃபான் என்கின்ற பெயரிலே பேங்கிலே அக்கவுண்ட் ஓபன் செய்யப்பட்டு அந்த அக்கவுண்டிலே அந்த பணம் போடப்படுகிறது. சரிபாதியாக பிரிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த பாதி ஏழைகளுக்கு முழுவதுமாக செலவழிக்கப்படுகிறது. அப்படி சேர்க்கப்பட்ட அந்த பணத்தின் மூலமாக பல இடங்களிலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பெயரிலே வக்ஃப், உஸ்மான் அல்லாஹ்வுடைய வக்ஃப் என்கின்ற பெயரிலே இடங்கள் வாங்கப்பட்டு அதுல 5 ஸ்டார் ஹோட்டல்கள் கட்டப்பட்டு அந்த ஹோட்டல்களிலிருந்து வரக்கூடிய வருமானங்களும் அதிலே பாதியாக பிரிக்கப்பட்டு ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டு அதிலே உள்ள மீத பணங்கள் உஸ்மான் இப்னு அஃபான் என்கின்ற பெயரிலே ஓபன் செய்யப்பட்ட திறக்கப்பட்ட அக்கவுண்டிலே இன்று வரை விழுந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். சிறந்த செல்வந்தர் காரணம் அன்று மட்டுமல்ல, இன்றும் என்றும் அவர்களுடைய செல்வம் பயன் வந்து கொண்டே இருக்கு. இணையத்திற்குரியவர்களே, மஸ்ஜிது நபவி மிக சுருக்கமாக சிறியதாக இருந்தது. மதீனாவை சுற்றி நிறைய மக்கள் குடியேற ஆரம்பிக்கிறார்கள். பள்ளிவாசல் பற்றாக்குறையாக ஆகிறது. இப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
மஸ்ஜிது நபவியை சுற்றியுள்ள இடங்களை மிக பெரும் தொகை கொடுத்து வாங்கி மஸ்ஜிது நபவியை விரிவாக்கி பள்ளியை விரிவாக்கி வைத்தார்கள். அதனுடைய தொடர்ச்சி இன்று மஸ்ஜிது நபவி மிக பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த செல்வம் அன்று மட்டும் பயன்பெறவில்லை, மஸ்ஜிது நபவி இருக்கின்ற காலமெல்லாம் கியாமத்து வரை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய செல்வம் பயன் தந்து கொண்டே இருக்கும். எனவேதான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகச் சிறந்த செல்வம். கணியத்திற்குரியவர்களே, கடுமையான பஞ்சம் ஒரு சமயம் மதீனாவில, கடுமையான பஞ்சம், பொருளாதார பஞ்சம், சாப்பாடு இல்லை, உணவு இல்லை. மதீனாவை நோக்கி ஒரு பெரும் பொருட்களை ஏற்றிக்கொண்ட ஒரு பெரும் கூட்டம், ஒரு வியாபார பொருட்களை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் மதீனாவுக்கு உள்ளே நுழைகிறது. புழுதி பறக்க எல்லா வியாபாரிகளும் இழுத்துக் கொள்கிறார்கள். இவ்வளவு வியாபார ஜாமான்கள் பொருட்கள் வந்து கொண்டிருக்கிறதே, அதுவும் பஞ்சமான சமயத்தில. இப்ப இந்த வியாபார பொருட்கள் யாரிடத்திலே வருகிறதோ அவர்களிடத்திலிருந்து நாம வாங்கி இதை விற்றால் சரியான லாபம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணி அந்த வியாபார பொருட்கள் எங்கு செல்கிறது என்று பார்க்கிறார்கள். அது நேராக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டில போய் விற்கிறது. வியாபாரிகள் அத்துணை பேர்கள் உள்ளூர் வியாபாரிகள் சூழ்ந்து கொள்கிறார்கள். மிகப்பெரிய ஹோல்சேலாக வியாபார பொருட்கள், உணவுப் பொருட்கள், உணவு பண்ணங்கள் வந்து இறங்கி இருக்கிறது. அத்தனை வியாபாரிகளும் சேர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இடத்துல, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, நீங்கள் எந்த தொகைக்கு இவைகளை கொள்முதல் செய்து இருக்கிறீர்களோ அதை விட 5 மடங்கு அதிகமாக உங்களுக்கு நாங்கள் பணம் பெறுகிறோம், இவைகளை எங்களுக்கு தந்து விடுங்கள் என்று கேட்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நான் இதை விடவும் அதிகமாக ஒருவரிடத்திலே விலை பேசி விட்டேன் என்கிறார். வியாபாரிகளுக்கெல்லாம் ஆச்சரியம். 1க்கு 2 அல்ல, 3 அல்ல, 4 அல்ல, 5 மடங்கு. 1க்கு 5 மடங்கு நாங்கள் இதற்குண்டான பணத்தை தருகிறோம் என்கிறோம். நீங்கள் இதை விடவும் அதிகமாக யாரிடத்திலே பேசியிருக்கிறீர்கள்? அவ்வளவு பெரிய செல்வந்தர் யார் இருக்கிறார்? ஆம், நான் இதை விடவும் 700 மடங்கு அதிக லாபத்திற்கு நான் இதை பெற்று விட்டேன் என்றார். 700 மடங்கு அதிக லாபத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர் யார் இருக்கிறார் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், நான் அல்லாஹு தஆலாவிடம் 700 மடங்கு லாபத்திற்கு இந்த அத்துணை பொருள்களையும் நான் பெற்றேன். இணையத்திற்குரியவர்களே, அந்த பொருட்களை அத்தனை எவ்வளவு பொருட்கள், எவ்வளவு உணவு பண்டங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு ஹோல்சேலாக வந்து இறங்கியதோ அது அத்தனை இஸ்லாமிய மக்களுக்கும் மதீனாவாழ் மக்களுக்கும் இலவசமாக பகிர்ந்து கொடுத்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. கண்ணியத்திற்குரியவர்களே, சிரமத்தில, கஷ்டத்தில ஒருவருக்கு உதவி செய்வதென்பது, ஒருவருக்கு உதவு என்பது, பஞ்சத்தில, பசியில ஒருவருக்கு உணவு கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு காரியம். கண்ணியத்திற்குரியவர்களே, வாழ்நாளெல்லாம் மறக்க முடியாத ஒன்றாக தான். நேற்று டெல்லியிலே ஒரு தீ விபத்து நடக்கிறது. ஒரு ஹோட்டல்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அறைகளுடைய ஜன்னல்கள் இருந்து கீழே குதிக்கிறார்கள். அப்படி குதிக்கின்ற பொழுது நசருத்தீன் மன்சூரி என்று சொல்லப்படக்கூடிய கீழே மெத்தை வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர் தன்னுடைய மெத்தைகள், புது மெத்தைகள், ஏறத்தாழ 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மெத்தைகளையும் போர்வைகளையும் எந்த விதமான யோசனையும் இல்லாமல் கொண்டு வந்து கீழே விரிக்கிறார். மேலே இருந்து விழுந்த ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த மெத்தைகளிலே விழுந்ததால் காப்பாற்றப்படுகிறார்கள், உயிர் பிழைத்தார்கள் என்ற செய்தி உலகம் முழுவதும் இன்று பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? எண்ணியத்திற்குரியவர்களே, சிரமமான கஷ்டமான சூழ்நிலையிலே, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே, எந்த விதமான முகாந்திரமும் இல்லாத சூழ்நிலையிலே உதவி பெறுகின்ற பொழுது, உதவி செய்கின்ற பொழுது உலகம் முழுவதும் பேசப்படும், உலகம் உள்ளளவும் பேசப்படும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு அடிமையை உரிமையிடுகின்ற பழக்கத்தை வைத்திருந்தார்கள். நாம நினைக்கிறது மாதிரி ஒரு அடிமையை உரிமையிடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு அடிமையை உரிமையிட்டேன் அப்படின்னு நம்ம வாயில் அப்படி சொல்றோம் இல்ல, அது மாதிரியான சாதாரண விஷயம் அல்ல. ஒரு அடிமையுடைய விலை அப்பொழுது சூழ்நிலையிலே 100 லிருந்து 200 திர்ஹம் வரை இருந்தது.
இன்றைய காலகட்டத்தில ஒரு பென்ஸ் கார் ஒன்றை வாங்கி அதை இலவசமாக ஒருவருக்கு கொடுத்தால் என்ன ஒரு சூழலோ அதேதான் அன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய மரண தருவாய் வரை உரிமையிடப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ 2300 அடிமை. கண்ணியத்திற்குரியவர்களே, அவைகளை நாம் இன்றைய மதிப்பிற்கு கணக்கிடுவோமே ஆனால் ஏறத்தாழ 306 கோடி ரூபாய்கள் வருகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில விடப்பட்ட அடிமைகளுடைய உரிமையிடப்பட்ட அடிமைகளுடைய விலை மதிப்பு மட்டுமே 306 கோடி. அப்படியானால் அவர்களுடைய மற்ற செல்வங்கள் எல்லாம் இஸ்லாத்திற்காக, மார்க்கத்திற்காக, முஸ்லிம்களுக்காக செலவழிக்கப்பட்ட தொகைகளை கணக்கிட்டால் இணையத்திற்குரியவர்களை அது மில்லியன் பில்லியனிலே கொண்டு போய் நிற்கும். அதனால தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செல்வந்தர் அல்ல, சாதாரண செல்வந்தர் அல்ல, சிறந்த செல்வந்தர். உலகத்திலே எத்தனை செல்வந்தர்கள் இருக்கிறார்களோ அத்தனை செல்வந்தர்களை விடவும் சிறந்த செல்வந்தர். அத்தனை செல்வந்தர்களும் படிப்பினை பெற வேண்டிய மிகச் சிறந்த செல்வந்தர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டாவது அவர்களுடைய சிறப்பு பெயர் துன்னூரைன், 2 ஒளிகளை உடையவர். 2 ஒளிகளை உடையவர். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துன்னூரைன் அப்படிங்கிற இந்த பெயர் இருக்கிறதே சாதாரணமாக கடந்து போகின்ற பெயர் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை மகள்மார்கள் 2 நபர்கள், ருக்கையா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அந்த இருவரையும் திருமணம் முடித்ததன் காரணமாக அவர்களுக்கு துன்னூரைன் என்று பெயர், 2 ஒளிகளை உடையவர் என்று பெயர். இணையத்திற்குரியவர்களே, சாதாரணமாக நாம நம்முடைய மகளுக்கு ஒரு வரன் தேடுகிறோம், ஒரு மாப்பிள்ளை தேடுகிறோம் என்றால் எந்த அளவு அந்த மாப்பிள்ளை மிகச் சரியாக இருக்க வேண்டும், மிக பொருத்தமாக இருக்க வேண்டும், அவர்களுடைய பேக்ரவுண்ட், அவர்களுடைய வருமானம், அவர்களுடைய உடல் அமைப்பு, அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய மார்க்கம், எவ்வளவு விஷயங்களை நம்முடைய பிள்ளைக்கு நாம் தேடுகின்ற பொழுது பார்ப்போம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளுக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பிள்ளைக்கு நபிகளார் ஒரு மாப்பிள்ளையை தேடுகிறார்கள், மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் எத்துணை பெரிய தகுதியும் அந்தஸ்தும் அதற்குண்டான அமைப்பும் இருந்தால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்திருப்பார். இணையத்திற்குரியவர்களே, அறிவியல் ரீதியாக ஒருவருடைய ஆளுமை, ஒருவருடைய குணம் அது ஜீன் மூலமாக தன்னுடைய சந்ததிகளுக்கு கடத்தப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரபணுவின் மூலமாக பயாலஜிக்கல் டாக்டராக இருந்தவர்கள் அந்த 2 மகள்களும் உம்மு குல்சூமும் ருக்கையாவும் நபிகளாருடைய ஜீனிலிருந்து அவர்களுடைய அத்தனை தகுதிகளும் கடத்தப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட 2 மகள்களையும் ஒருவர் மனைவிகளாக பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு மனிதரும் அல்ல. இணையத்திற்குரியவர்களே, ஒரு மனிதர் ஆகச் சிறந்த மனிதர் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதல் மகளை கட்டி கொடுத்ததற்கு பிறகு ருக்கையாவை கட்டி கொடுக்கிறார்கள். அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு உம்மு குல்சூமை திருமணம் செய்து வைக்கிறார்கள். இணையத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் உலகத்திலே ஒட்டுமொத்த மனிதர்களிடத்தும் நல்ல பெயர் வாங்கலாம். ஒரு மனைவியிடத்திலே வாங்குவது என்பது மிக அரிதான ஒன்று. அதிலும் அவர்கள் குடும்பம் சார்ந்தவர்களிடத்திலே ஒரு நல்ல பெயர் வாங்குவது என்பது மிக அரிதான ஒன்று. காரணம், மனைவியின் மூலமாக அவருடைய தாய்க்கும் உடைய தந்தைக்கும் நம்முடைய எல்லா செய்திகளும் கடத்தப்பட்டுவிடும். அப்படி இருக்க ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தகப்பனாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய அறிவிப்பின் மூலமாக எல்லா நிகழ்வுகளும் தெரியவரும், எல்லாரை பற்றியும் தெரியவரும். அப்படி இருக்க தன்னுடைய ஒரு மகள் ருக்கையா மரணித்ததற்கு பிறகு
அடுத்த மகளான உம்மு குல்சூமை திருமணம் முடித்து வைத்ததற்கு பிறகு நபிகளார் சொன்னார்கள், எனக்கு இன்னொரு மகனும் இருந்தால் அதை நான் உஸ்மானுக்கு திருமணம் முடித்து வைப்பேன் என்று கூறினார்கள். என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த கேரக்டர் 100% 100% மிகச்சரியான நபர் என்பதால் தான் நபிகளார் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். இணையத்திற்குரியவர்களே, துன்னூரை 2 நூரை உடையவர் என்று சாதாரணமாக சொல்லி கடப்பது அல்ல அந்த வார்த்தை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மிகச்சிறந்த கேரக்டர், அவர்களுடைய குணம், அவர்களுடைய நலன், அவர்களுடைய அத்துணை அம்சங்களையும் பிரதிபலிக்கின்ற அற்புதமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை துன்னூரை 2 ஒளிகளை உடையவர். இணையத்திற்குரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, காமிலுல் ஹயாஇ வல் ஈமான், வெட்கத்தால் பூரணமானவர். இணையத்திற்குரியவர்களே, மனிதர்களுக்கு வெட்கம் இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுக்கு என்ன பெயர் தெரியுமா? காமிலுல் ஹயா, வெட்கத்தால் பூரணமானவர், முழு வெட்கமும் உடையவர். இணையத்திற்குரியவர்களே, மாடர்ன் சைக்காலஜி என்று சொல்லப்படக்கூடிய நவீன உளவியலில் வெட்கத்தை 2 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று ஷைனஸ், நாம பிறரை அணுகுவதற்கு நாம் வெட்கப்பட்டுக் கொள்வது, நம்மை நாமே தாழ்த்தி கொள்வது, இது பலகீனம். இன்னொன்று இருக்கிறது, நாம் எந்த வகையிலும் பிறரிடத்திலே எந்த வகையான தவறான பெயர்களையும் எடுத்துவிடக் கூடாது, யாரிடத்திலும் தவறான எண்ணம் நம்மை பற்றி வந்துவிடக் கூடாது என்று எண்ணி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 2வது வகையான வெட்கம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே முழுவதுமாக அவரிடத்திலே இருந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய மைண்ட், நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய சிந்தனையில என்ன இருக்கிறதோ அவைகள்தான் நம்முடைய உடலிலிருந்தும் நம்முடைய முக பாவனைகளிலிருந்தும் வெளியாகும் என்பதாக நியூராலஜி கூறுகின்றது. இணையத்திற்குரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய உடல் முழுவதும், அவருடைய உள்ளம் முழுவதும், அவருடைய மைண்ட் முழுவதும் மிகச்சிறந்த ஒரு அற்புதமான பண்புகளும் அற்புதமான குணங்களும் இடத்திலே இருந்ததின் காரணமாக அவருடைய உடல், அவருடைய முகம் அத்தனையிலும் வெட்கம் வெளிப்பட்டுக் கொண்டே இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் வீட்டிலே இருக்கிறார்கள். அவருடைய ஆடை சற்று விலகி இருந்தது, தொடை தெரிவதை போன்று சற்று விலகி இருந்தது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உள்ளே வர அனுமதி கேட்கிறார்கள். நபிகளார் அப்படியே அமர்ந்து கொண்டு அனுமதி கொடுக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உள்ளே வர அனுமதி கேட்கிறார்கள். அப்படியே அமர்ந்து கொண்டு அனுமதி கொடுக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா உள்ளே வர அனுமதி கேட்டவுடனே எழுந்து அமர்ந்து தொடையிலே இருக்கக்கூடிய துணியை சரி செய்து பிறகு அவர்களை உள்ளே வர சொல்றார். இதை கவனித்துக் கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகளாரிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் அவர்கள் வந்தார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தார்கள், நீங்கள் இவைகளை சரி செய்யவில்லையே, உஸ்மான் வந்த உடனே சரி செய்தீர்களே ஏன் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மலக்குமார்களே பார்த்து வெட்கப்படக்கூடிய ஒருவரை பார்த்து நான் வெட்கப்பட வேண்டாமான்னு கேட்டான். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை! கண்ணியத்திற்குரியவர்களே, மலக்குமார்களுக்கு ஆசாபாசங்கள் இருக்காது, மலக்குமார்களுக்கு எந்த விதமான தவறான எண்ணங்களும் இருக்காது. அப்படிப்பட்ட மலக்குமார்களே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த குணத்தின் மீது, அந்த நலத்தின் மீது, அவருடைய கேரக்டரின் மீது அவ்வளவு அற்புதமான ஒரு எண்ணம் கொண்டு இருக்கிறார்கள் என்றால் நான் அப்படி ஒரு எண்ணம் கொண்டு இருக்க வேண்டாமா என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த குணத்தை, அந்த நலத்தை, அவருடைய கேரக்டரை, அவருடைய பண்பை, அவருடைய அழகான வாழ்க்கையை நமக்கு கண்முன்னால் காட்டிக் கொண்டிருக்கிறது. இணையத்திற்குரியவர்களே, இவைகளின் மூலமாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அவரிடத்துல என்ன வெட்கம் இருந்ததோ, எந்த ஒரு தன்மை இருந்ததோ அவைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்பதுதான் அவர்களை நினைவு கூறுவதனுடைய நோக்கமாகும். இன்னும் அவர்களுடைய 3 பெயர்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் இன்னும் தெளிவாக பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்